ஐயா, மிகச்சிறப்பான ஒரு அறிமுக உரை. நாங்க ஆக்சுவலா நீங்க இந்த நூலை எப்படி ஒரு தொகுப்பு நூல் இதை முதல்ல அறிமுக உரை பண்றது. அதனால எப்படி இதை அறிமுக உரை பண்றீங்க பார்க்கணும்னே நாங்க பார்த்துட்டே இருந்தோம். இது எப்படி நீங்க கையாளுறீங்க பார்க்கணும் அப்படின்ட்டு. மிக சிறப்பாக ஒவ்வொரு கதையாகவும் அந்த பிரசன்டேஷன் அதுல கூட்டினீங்க. அந்த ஆசிரியரைய காமிச்சோம். அதனுடைய கதையோட ஒரு அம்சத்தையும் இல்லைன்னா அந்த கதையோட கரு அத எடுத்து நீங்க அந்த கதையோட கருவை எங்களுக்கு எல்லாம் சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. இதுல நிறைய அந்த கதை ஆசிரியர்கள் இணைஞ்சிருக்காங்க. இந்த கதை எழுதினவங்க எல்லாம் நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. அதை பார்த்தோம்னா அவங்களுக்கு கண்டிப்பா மகிழ்ச்சியா இருந்திருக்கும் எல்லா ஆசிரியர்களுக்கும். இப்படித்தான் ஒரு அறிமுக உரை இருக்க வேண்டும் என்ற ஒரு சிறுகதை தொகுப்புக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு நியாயப்படுத்துதலா இருந்தது உங்களுடைய அறிமுக உரை. மிக்க நன்றி பாபு சார் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் நீங்க இந்த கதைகளோட கலந்து சொன்னது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அப்புறம் இந்த கதைகளை இன்னும் நம்ம எப்படி மெருகூட்டணும் அப்படின்ற சில டிப்ஸும் கொடுத்தீங்க. அதுக்காக உங்களுக்கு மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அனைவரின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். மீறி எனக்கு விடியல் கோவிந்த் சார் கொடுத்துட்டதா தான் நான் உண்மையாவே சொல்றேன். இவ்வளவு பெரிய படைப்புக்கு என்னை வாழ்த்துறை வழங்குறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் தகுதி கிடையாது. உண்மையிலுமே தகுதி கிடையாது. பாபு சசிதரன் சார் மாதிரி இன்னொரு ஆளுமைய இந்த வாழ்த்துறைக்கு போட்டுருக்கும். அது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். வாழ்த்துறைங்கிறது பெரிய விஷயம். ஆனா இதுக்கு கதையெல்லாம் கொஞ்சம் படிப்பேன். அந்த அடிப்படையில் ஒருவேளை விடியல் கோவிந்த் சார் இவரு கதை படிக்கிறவரு அப்படிங்கிறதுனால இவரு ரெண்டாவது இதுல வேற நான் கதை வேற எழுதல அப்படிங்கிறதுனால பாத்தீங்கன்னா இவரு நம்மள இதுல போட்டு சந்தோஷங்க. இப்ப நம்ம இத நம்ம டைம் ரொம்ப போயிட்டு இருக்கிறதுனால இந்த இது அரசியல் கூட்டத்துல மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பேரை சொல்லி இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபார்முலா இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்லியா கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்படி பாத்தீங்கன்னா இந்த இதை ரொம்ப நிகழ்ச்சியை அருமையா ஒருங்கிணைச்சிட்டு இருக்கக்கூடிய கவிஞர் சேரா கிருஷ்ணகுமாரி அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நூல் அறிமுக உரை செஞ்ச பாபு சசிதரன் சார் நான் அவருடைய ஃபேன், நான் அவருடைய ரசிகர் அப்படின்னு சொல்லுவேன். நான் நிஜமாவே பாபு சசிதரன் சார் பிஇ எம்பிஏ எல்லாம் படிச்சிருக்காரு எல்லாம் இருக்காரு அப்படின்னா நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஏன்னு கேட்டீங்கன்னா பொதுவாவே இந்த இலக்கிய கதை எழுதுறவங்க கவிதை எழுதுறவங்க இந்த மாதிரி இலக்கியத்துல ஈடுபாடு இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் பர்சன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க. அவங்க டெக்னிக்கல் பர்சன்ஸ் ரொம்ப பிஸியாகவும் இருப்பாங்க. நிறைய வேலை, நிறைய கன்சல்டன்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள்லாம் இருக்கிறதுனால இந்த கதை இந்த மாதிரி சமாச்சாரங்களுக்குள்ள அவங்க வரணும்னு வாசிக்கணும்னு நினைச்சாங்கன்னா கூட அவங்களுக்கு டைம் கிடைக்காது. டைம் கிடைக்காதனால என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நுனிப்புள் மேய்வாங்க. அதுக்கு நான்லாம் கூட ஒரு உதாரணம். நுனிப்புள் மேயறதுன்னா ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக அப்படி அங்கங்க அப்படி அப்படியே படிச்சுட்டு ஒரு இது மாதிரி பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். ஆனா அந்த பாபு சசிதரன் சார் அப்படி இல்லை. அவர் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு வரியையும் படிக்கிறாரு, ஒவ்வொரு ஆசிரியர்களையும் அவர் பண்றாரு. இது பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. வெறும் கலை சம்பந்தமான விஷயங்கள் இல்ல. கலை பியாண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சொசைட்டி அண்ட் த ஆர்டர். அந்த கதை எழுதக்கூடிய அந்த கதை ஆசிரியர்கள் மேலையும் அந்த கதை மேலையும் அந்த கதை சொல்லக்கூடிய விஷயத்து மேலேயும் இருக்கக்கூடிய பொறுப்புணர்ச்சி, கலை உணர்ச்சியை விட ஒரு பெரிய பொறுப்புணர்ச்சி. அந்த பொறுப்புணர்ச்சிக்கு நான் ரொம்ப தலை வணங்குறேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கலை உணர்ச்சி இருக்குங்க. எனக்கெல்லாம் நிறையவே உண்டு கலை உணர்ச்சி. நான் பாபு சசிதரன் சார் மாதிரி பொறுப்புணர்ச்சி கிடையாது. அவர் படிச்ச மாதிரி இந்த புக்கை நான் உண்மையிலுமே ஆனஸ்டியா சொல்லணும்னா அவர் படிச்ச மாதிரி இந்த புக்கை நான் படிக்கல. அந்த அளவுக்கு எனக்கு பொறுப்பு கிடையாது. ஆனா பாருங்க, அவர் சொல்றாரு, சமூகம் தன்னைத்தானே திரும்பி பார்த்து கொள்ள எப்போதும் ஒரு கதை தேவைப்படுகிறது.
சமூகம் தன்னைத்தானே திரும்பி பார்த்துக்கொள்ள எப்போதும் ஒரு கதை தேவைப்படுகிறது. நபர் தேவைப்படல, பட் ஆனா கதை தேவைப்படுகிறது. ஒரு ஹீரோ தேவையில்லை, பட் ஆனா ஒரு ஹீரோயிசம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தேவைப்படுது. அப்ப எல்லா மனுஷர்களுமே அவங்க வேற ஒண்ணும் கிடையாது, அவங்க வெறும் கதை. விடியல் குகனா சாரா அவர் ஒரு கதை, பாபு சசிதரன் சாரா அவர் ஒரு கதை. இது யாரா இருந்தாலும் இதுல வரக்கூடிய அத்தனை கதை ஆசிரியர்களும் அவங்க கதை ஆசிரியர்கள் இல்ல, அவங்க வெறும் கதை. அந்த அர்த்தத்துலதான் அவர் சொல்றாரு, சமூகம் தன்னைத்தானே திரும்பி பார்த்துக்கொள்ள எப்போதும் ஒரு கதை ஆசிரியன் தேவைப்படவில்லை, ஆனால் ஒரு கதை தேவைப்படுகிறது. ஆக ஒரு கதையின் மூலமாக, கதை ஆசிரியர் மூலமாக அல்ல, ஒரு கதையின் மூலமாக நற்சிந்தனைகளை கடத்தியும் விடலாம், மூட நம்பிக்கைகளை புகுத்தியும் விடலாம். அதற்கு நமது புராண இதிகாசங்கள் சான்று. எதுக்கு மூட நம்பிக்கைகளை புகுத்துறதுக்கெல்லாம் அந்த புராண இதிகாசங்கள் சான்று. நல்ல கருத்துக்களை சொல்றதுக்கும் அந்த புராண இதிகாசங்கள் ஒரு சான்று, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்றாரு. அப்படிங்கிற அந்த விஷயம், கடமை இருக்கு, கண்ணியம் இருக்கு, ஆனா அது எல்லாத்துக்கும் மீறின ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் சொசைட்டி, சமுதாயத்தின் மேல இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த சமூக பொறுப்பு. அது இனமான வரலாறும் இருக்குமானால் அக்கதைகளையே ஆக சிறந்த கதைகளாக நான் கருதுகிறேன். அதான் பாபு சசிதரன் சாருடைய சான்று. அப்படி கடமை, கண்ணியம், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த சமூக பொறுப்பு இருக்குன்னா அந்த கதையைத்தான் நான் ஆக சிறந்த கதையாக நான் கருதுகிறேன். எழுதுகின்ற ஒவ்வொரு எழுத்தாளர்களுக்கும் இந்த பொறுப்பு இருக்க வேண்டும். எப்படிங்க? இந்த பொறுப்பு இருக்க வேண்டும் என்பது என் கருத்து என்று நானும் எழுத்தாளராக இதை உணர்ந்து சொல்கிறேன். நான் ஒரு எழுத்தாளர்ங்கிற முறையில அதை உணர்ந்து சொல்கிறேன். பாபு சசிதரன் சார் சொல்றாரு. அப்ப அவருடைய சொல்லும் அவருடைய செயலும் ஒன்று. அதுல சொல்லி இருக்காரு, அவர் அதே மாதிரி இந்த புத்தகத்தை எல்லாத்தையும் படிச்சிருக்காரு. அதை நம்ம 1 மணி நேரத்துக்கு நம்மளுக்கு அதை செஞ்சு காட்டியும் இருக்காரு. அப்ப நான் அவரை பாராட்டாம இருக்க முடியுமா? என்னை பாராட்ட வேற சொல்லிட்டீங்க. எனக்கு பாராட்டுறதுக்கு வயசு இல்லைனாலும் அவருடைய அந்த சமூக பொறுப்பு அப்படிங்கிற அந்த விஷயத்த அந்த கலை உணர்வு, அந்த சமூக பொறுப்பு அப்படிங்கிறத பாபு சசிதரன் சாருக்கு எனக்கு வாழ்த்த வயது இல்லைனாலும், வாழ்த்த தகுதி இல்லைனாலும் கூட அந்த விஷயத்த நான் ரொம்ப நுணுக்கமா நான் பாக்குறேன். அவருடைய பேச்சு, அவர் எடுத்துக்கிட்ட விஷயம், கதைகளை எடுத்துக்கிட்ட விஷயம். அதனால நான் இந்த யாவரும் கேள்வி இலக்கிய வட்டத்துக்கும் சரி, இந்த நிமிருக்கும் சரி, பாபு சசிதரன் சாரு ஒரு பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அவரு நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய அதிர்ஷ்டம், லக்கு அப்படின்னு சொல்லணும். அவர் எத்தனையோ பாத்தீங்கன்னா வட்டங்கள், இலக்கிய வட்டங்கள், சமூக தொடர்புகள் அப்படி இப்படின்னு எவ்வளோ பேர்த்தோட ஒரு லிங்க்ல இருக்கலாம். ஆனா நம்மளுடைய லிங்க்ல அவர் இருக்கிறாரு. நிமிர் இலக்கியத்துல, யாவரும் கேள்வி இலக்கிய வட்டத்துல இதோட தொடர்புல இருக்காரு. அவருடைய நேரத்தை நமக்கு கொடுக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கெல்லாம் மிக பெருமை. நம்ம கொடுத்து வச்சவங்க. அவரை என்னுடைய மனமாற நான் வாழ்த்தேன். உண்மையிலுமே இந்த மாதிரியான ஒரு மனுஷன் நமக்கு கிடைச்சது, அதை நாம சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி சரியா பயன்படுத்துறது? அவர் சொல்லும் போது, அவர் பேசும்போது, ஒரு கதையை அவர் எடுத்து சொல்லும் போது, அந்த கதை விஷயங்களை சொல்லும் போது, இது எல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், எந்த விதமான செலவு நாம அவரை மிக அருமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கேட்டா அவருடைய நேரத்தை இதுல முதலீடு பண்றாரு. 10 பைசா பிரயோஜனம் கிடையாது அவருக்கு. அவருடைய டைம் இதுல கொடுக்குறாரு, திரும்ப அதை நம்மளுக்கு பேசுறாரு. இதனால பாபு சசிதரன் சாரு எங்களுக்கு எப்போதும் இந்த நிமிர் இலக்கிய வட்டத்துக்கும் யாவரும் கேள்வி இருக்கும். அவர் தொடர்ந்து இந்த இலக்கியப்படிய, இந்த சமூக பொறுப்பை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நாம எல்லாரும் அதை நம்ம அருமையா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவர் இந்த தொடக்க உரைய, அந்த அறிமுக உரைய, இந்த கதைகளுக்கு கொடுத்த பாபு சசிதரன் சார நான் என்னுடைய மனமாற நான் வாழ்த்தி, இந்த வாய்ப்பை அருமையா பயன்படுத்திக்கிட்டு அவரை நான் வாழ்த்துறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்முடைய விடியல் குகன் சார் இருக்காரு. அவரு ரொம்ப 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 அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம்
ஒரு இருப்பாங்க. நிறைய வழக்குகளை கேட்டு கேட்டு ரொம்ப ஒரு மாதிரி மெஷின் வால் லைஃப் மாதிரி குற்றவாளிகளோட ஆர்குமெண்ட்ஸ் வக்கீலுங்க அப்படின்னு மட்டும் அவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு இலக்கிய டெஸ்ட் எல்லாம் நிறைய பேர்த்துக்கு எனக்கு தெரிஞ்சதுல வந்து ஒரு இலக்கிய ஆர்வமா கூட அவங்க எல்லாம் இருப்பாங்களா அப்படின்லாம் சொல்ல முடியல. காரணம் அவங்களுடைய ப்ரொஃபஷனல் அப்படியே இருக்குது இந்த மாதிரி. ஆனா மேலாள் நம்முடைய நீதிபதி அவர்கள் விடியல் புகழ் சார் மட்டும் அவர் இவ்வளவு காலம் ஒரு நீதிபதியா இருந்தும் கூட தொடர்ந்து இந்த இலக்கிய பணியிலேயே அவர் தன்னுடைய கவனத்தை முழுக்க முழுக்க செலுத்துறாரு அப்படின்னு சொன்னா என்ன காரணம்னா அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா மனித குலத்தை முன்னுக்கு இட்டு செல்லக்கூடியதாக கதைகள் இருக்க வேண்டுமே தவிர பின்னுக்கு இழுத்து செல்லக்கூடியதாக இருக்கக்கூடாது என்பது எனது கருத்து அப்படின்னு சொல்றாரு. அந்த மனித குலத்தை முன்னுக்கு எடுத்துட்டு போகணும், ஃபார்வேர்டிங்கா எடுத்துட்டு போகணும், பின்னுக்கு வரக்கூடாது. அப்ப முன்னுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு 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 ஆக்க சக்தியா இந்த கதைகள் இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னு கேட்டிருக்க, எதிர்காலத்துல எப்பயோ நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நிகழ்காலத்துல இப்பவே அவங்களால சொல்லிட முடியுது. அப்ப they are the leader, the writer is the real leader. அவங்கதான் உண்மையான தலைவர்கள். அந்த எந்த ஒரு பாலகுமாரன் சொல்லும்போது சொல்லுவார், முதல்ல எழுத்தாளர்களை மதிங்கப்பா, எழுத்தாளரை மதிக்கக்கூடிய சமுதாயம் தான் வரும், முன்னுக்கு வரும். எழுத்தாளர் மதிக்கக்கூடிய சமுதாயம் தான் உருப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமா பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவார். அவர் நமக்கு நல்ல நண்பரு. அப்ப சொல்லுவாரு, அது 100% கரெக்ட். அப்ப எழுத்தாளர்கள் தான் இந்த சமுதாயத்தை வழி நடத்துறாங்க, அதாவது முன்னுக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்முடைய விடியல் குகன் சார் அந்த புத்தகத்துல அருமையா சொல்லியிருந்தாரு. எனக்கு இந்த வாய்ப்பையும் கொடுத்தாரு. எனக்கெல்லாம் இந்த தொகுப்புல நம்ம கதை இடம்பெறாம போயிடுச்சு, ஒரு வரலாற்றுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோம், தவற விட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்ட்டி கான்சியஸ், ஒரு குற்ற உணர்வு எனக்கு இருக்கு. அப்படி ஒரு அருமையான ஒரு தொகுப்பை இந்த புத்தகத்துல கொண்டு வந்திருக்காங்க. விடியல் குகன் சார் பாத்தீங்கன்னா எல்லாருமே இதை படிச்சு பலனடைங்கிறதுக்காக 200 ரூபாய் புத்தகத்தை 100 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. எல்லாருக்கும் போய் சேரணும், கலை உணர்வு எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக பாதி விலைக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய எல்லா கதைகளையுமே நான் படிச்சு, எனக்கு கதை படிக்கிறது பிடிக்குங்கிறதுனால, அது இல்லாம விடியல் குகன் சார் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்து, இதை நீங்க நான் ஆக்சுவலா நான் புத்தகத்தை நான் வாங்காம இந்த புத்தகம் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டாரு. நான் ஹானஸ்டா இல்ல அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். அப்படியா, ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு ஸ்டாஃப் கிட்ட இந்த புத்தகத்தை கொடுத்து என்னுடைய வீட்டுல இந்த புத்தகத்தை கொண்டு சேர்த்தாரு. அது எப்படி அவரால் இவ்வளவு நேரம் கொடுக்க முடியுது, இது எப்படி அவரால் இவ்வளவு தூரம் ஆர்வமா செய்ய முடியுது, இதனால அவருக்கு என்ன ஏதாவது மாசம் மாசம் சம்பளம் போட்டு கொடுக்குறாங்களா, இது எப்படி அது ஒரு பொறுப்பா செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அதான் அந்த சமூக பொறுப்பு. இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும், லாப நோக்கு இல்லாம அந்த இலக்கியத்தின் மூலமாக இந்த சமூகத்தை முன்னுக்கு எடுத்துட்டு போக முடியுமா, அதுல நம்மளுடைய பங்களிப்புன்னு எதையாவது செய்ய முடியுமா, அதுக்கு நம்ம நேரம் கொடுக்கணும். அது லைக் மைண்டட் பீப்புள், ஒத்த கருத்து உள்ளவங்களை அப்படியே ஒரு மாலையை கோக்குற மாதிரி கோக்கணும், ஒரு பூவை கட்டி சரமாக்குற மாதிரி அதை சரமாக்கணும், அவங்களெல்லாம் ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வரணும், லிங்க் பண்ணணும், கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தணும். இப்படிங்கிற மாதிரி ஒரு உயரிய சிந்தனையில தனிமரம் தோப்பாகாது, நல்ல மனிதர்கள் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு சமூகமா அதை ஆக்கி அவங்கள முன்னுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உயரிய சிந்தனையில விடியல் குகன் சார் செயல்படுறாரு. அந்த அடிப்படையில எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை அவர் கொடுத்திருக்காரு. அது உண்மையிலுமே நான் அவருக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி இதுல இருக்கக்கூடிய எல்லா கதைகளையும் படிச்சு அந்த கதையோட அப்படின்னா நேரம் பத்தாது. ஆனா பாபு சசிதரன் சார் அதை அருமையா பண்ணாரு, சிற்பி செதுக்கி அருமையா பண்ணாரு. ஆனா எனக்கு பாராட்டணும் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா நான் இது ஒரு கதைக்கு இன்னொரு கதை விட்ட கதை கிடையாது. அப்படி ஒரு இது சிறுகதை மடல்
மாப்போசான் அண்ட் நம்முடைய புதுமை பித்தன் ஆட்களுடைய வரிசையில் வரக்கூடிய எழுத்தாளர்கள் தான் இந்த தொகுப்புல இருக்காங்க. ஒரு கதை கூட வந்து பெரிய ரைட்டர்ஸ் பண்ற மாதிரிதான் இந்த கதைகள்லாம் இருக்கு. மிகப்பெரிய சாதனை புரிச்சிருக்கக்கூடிய சிறுகதையை எழுதி சாதனை புரிஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய அனுபவசாலிகளா இருக்கக்கூடிய எழுத்தாளர்களுக்கு சற்றும் சலிக்காத அளவிற்கு, சற்றும் குறையாத அளவிற்கு வந்துட்டு இங்க படைப்பாளிகள் வந்து இதுல இவ்வளவு படைப்பாளிகள் வந்துட்டு நம்ம கொண்டு வர முடியுது வெளியே. இவங்கெல்லாம் பாருங்க மிகப்பெரிய ஆட்கள் ஆகுவாங்க. எப்படி எழுதுறாங்க தெரியுங்களா? எப்படி அந்த ஃபீலை கொண்டு வராங்க, என்னமா கொண்டு வராங்க, பிரமாதமா இருக்குல்ல. படிக்கும் போது உண்மையிலுமே வந்துட்டு ரொம்ப நெகிழ்ச்சி அடைஞ்சிட்டேன். நிமிர் இலக்கிய வட்டமும் யாவரும் கேள்வியும் வேற லெவலுக்கு போய்கிட்டு இருக்கு, இது வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி நம்ம ரொம்ப பெருமைப்பட்டேன். அந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா அனைவரும் வந்துட்டு வாழ்வாங்க வாழணும், மிகப்பெரிய எழுத்தாளர்களா தமிழ்ல வந்துட்டு தமிழுக்கு அவங்களுடைய பங்களிப்பை வந்து கொடுத்துட்டாங்க. இந்த இது மூலமா வந்துட்டு 1000 மலர்களை மலருங்கள்னு சொல்லக்கூடிய இந்த கவிதை தொகுப்புல அவங்க இடம்பெற்று நம்முடைய தமிழ் இலக்கிய உலகத்துக்குள்ள நுழைஞ்சு அவங்களுடைய தடத்தை, அவங்களுடைய கால் தடத்தை பதிச்சுட்டாங்க, அவங்களுடைய பாதத்தை பதிச்சுட்டாங்க. அவங்க ரெக்கார்ட் பிரேக்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து அவங்க ஒரு எழுத்தாளராக தன்னுடைய பதிவை வந்துட்டு அதுக்கு நிமிர் வாழ்வுக்கும் நம்முடைய யாவரும் கேள்வி வந்து அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தி கொடுத்து அவங்க தன்னை வந்து ஒரு எழுத்தாளர்களாகவும் ஒரு கலைஞர்களாகவும் தன்னுடைய முத்திரையை வந்து பதிச்சுட்டாங்க. இது பத்தாது, தொடர்ந்து அவர்கள் எழுதி கொண்டே இருக்க வேண்டும். பாபு சசீந்திரன் சார் சொல்லும் போது ஒரு கலைஞர் ஒரு படைப்பாளி செய்ய வேண்டிய வேலை 2 வேலை தான். ஒண்ணு வாசிக்கணும், இன்னொன்னு எழுதணும். படிக்கணும் எழுதணும், படிக்கணும் எழுதணும். நம்மளால என்னால பண்ண முடியல. ஆனா ஒரு எழுத்தாளரா ஒரு கவிஞரா ஒரு படைப்பாளியா வரணும் அப்படிங்கிறவங்க காசு பணத்து மேல ஆசைப்படவே கூடாது. காசு பணம் இருந்தது அது படைப்புக்கு எதிரு. காசு பணம் தேவையே இல்லை. ஒரு படைப்பாளின்னா முடிஞ்சு போச்சு. கற்கை நன்று கற்கை நன்று பிச்சை புகினும் கற்கை நன்று. அதுதான் கலை. காசு சம்பாதிச்சுட்டு கலையும் சம்பாதிக்கலாம் அப்படின்னா காசும் வராது, கலையும் வராது. காசு சம்பாதிக்கிறவங்க கலை பக்கம் ஒன்றும் பெருசா சாதனை பண்ண முடியாது. அது காசு இருக்குதோ இல்லையோ நம்ம வயிற்ற வந்துட்டு ஏதோ அந்த கலைக்குன்னு இருக்கக்கூடிய அந்த சரஸ்வதி தேவி பாத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படிச்சு நிறைய எழுதி சமுதாயத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய படைப்பாளிகளா நீங்க வாங்க. நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்மளுக்கு அடங்கவே அடங்காது. நம்மளுக்கு வந்து சம்பாதிச்சதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஒரு படைப்பாளியா வரக்கூடியவர்கள் வந்துட்டு வறுமையை கண்டு அஞ்ச வேண்டாம். எப்பொழுதும் அவர்கள் படைப்பாளியாக வர வேண்டும் என்று என்னுடைய ஆசைப்படுகிறேன், வாழ்த்துறேன். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பு, அதாவது இந்த 1000 மலர்களை மலருங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு லெட் பிளஸ் ஒன் 1000 flowers அப்படின்னு வந்துட்டு அப்படிதான் நினைக்கிறேன். அது வந்து இது சீன புரட்சியில மாவோங்கிற மாசுதும் சொன்னது 1000 சிந்தனைகள் மலரட்டும் அப்படின்னு வரலாற்று சொல்லுது, ஒரு வரலாற்று வாக்கியம். அது வந்து இந்த புத்தகத்துக்கு வந்து தலைப்பா 1000 மலர்களே மலருங்கள் அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்ப 1000 மலர்கள் அப்படிங்கிறது 1000 கவிஞர்கள், 1000 கலைகள், 1000 படைப்புகள், அதெல்லாம் மலர் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் இதை வந்து தொகுத்திருக்காங்க. அது மாதிரி 1000 மலர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படைப்பும் வந்துட்டு ஒரு 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 அவங்க மனிதர்கள்ங்கிறத நம்ம வந்துட்டு முன்னிறுத்துறது அல்ல படைப்பு. மனிதர்கள் நம்ம மனுஷன் அப்படிங்கிறத பின்னாடி நிறுத்தி நான் ஒரு விஷயத்த சொல்ல வந்தேன், அதுக்காக தான் கடவுள் இயற்கை என்ன படைச்சிருக்கு அப்படின்னு அந்த படைப்பை முன்னிறுத்தி நம்மளை பின்னிறுத்தி நீங்க மேலும் நிறைய படைப்புகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வாழ்த்துறை வழங்குவதற்காக எனக்கு வாய்ப்பை வழங்கிய அவர் அருமையான அற்புதமான நண்பர் ஒரு விடியல் குகன் ஐயா அவர்களுக்கும் பாபு சசீந்திரன் சார் மாதிரியான பெரியவர்களுக்கும் மற்றும் இந்த இதுல கலந்து கொண்டு இந்த இலக்கிய நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கூடிய அனைத்து படைப்பாளிகளுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லி
இந்த உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பு ஐயா, மிக சிறப்பான ஒரு வாழ்த்துரை. உங்களுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கிறது வாழ்த்துரை வழங்குவதற்கு. பாராட்ட ஒரு மனம் வேண்டும், அத பாராட்டுவதற்கு ஒரு பரந்த மனம் வேண்டும். அது உங்களுக்கு நிறையவே இருக்கு. பாபு சசிதரன் ஐயாவாக இருக்கட்டும், விடியல் குகன் ஐயாவாக இருக்கட்டும், மற்றும் கதை நூல்ல இடம்பெற்றிருக்க அனைத்து கதாசிரியர்களும் ஒவ்வொருத்தராக நீங்க குறிப்பிட்ட அவர்களை எல்லாம் வாழ்த்தியது மிகவும் அருமை ஐயா. உங்களுக்கு நிமிர் இலக்கிய வட்டத்தின் சார்பாக பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். நன்றி ஐயா. நன்றி, ரொம்ப நன்றி, சந்தோஷம். நிகழ்வில் அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் ஆளுமைகள் தோழமைகள் அனைவரும் தங்கள் கையை உயர்த்தி வாழ்த்துரையை வழங்கலாம். நேரம் கடந்து கொண்டே இருப்பதால் அவர்களுடைய வாழ்த்துரையை ஓரிரு நிமிடங்களில் முடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முனைவர் மேரி ரோஸ்லின் அம்மா அவர்கள் கையை உயர்த்தியிருக்கிறார்கள். அம்மா வாங்க, உங்களுடைய வாழ்த்துரையை ஓரிரு நிமிடங்களில் முடித்துக் கொள்ளுங்கள் அம்மா. வணக்கம். ஒரு மிக அருமையான இந்த நூல் குறித்த விமர்சனம், சிறுகதை குறித்த விமர்சனம் பாபு சத்யநாராயணன் அவர்கள் மிக சிறப்பாக செய்தார்கள். முதலில் இந்த நிமிர் இலக்கிய வட்டத்தை சார்ந்த அனைத்து ஆளுமைகளுடைய அவர்களுடைய அந்த சிறுகதையை நான் அவர்களுடைய பெயரை குறிப்பிடுகிறேன். தனலட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய தொடக்க புள்ளி, ஜெயா வேதாசலம் அவர்கள் எழுதிய 5 காசு, விஸ்வாதேவி எழுதிய அன்பு படகு, திராவிடமணி ஐயா எழுதுறது, அப்புறம் தொடுவான பறவைகள் சொல்லி விடியல் குகன் எழுதுறது, இப்படி ஒவ்வொரு கதையுமே எல்லாருமே நிமிர் இலக்கிய அனைவருமே இதுல கலந்து கொண்டு மிகவும் ஒரு சந்தோஷமா இருக்கு இதுக்கு பார்க்கும்போது. இப்படி ஒரு சொல்லுது. அதே போல பாபு சத்யநாராயணன் அவர்கள் இந்த சிறுகதை தொகுப்பு மிக சிறப்பாக 1000 மனதை பொறுத்து ஒரு அர்ச்சனை மாலையை ஒரு தொகுத்தது போல தொகுத்து கொடுத்திருந்தார். மிகவும் சிறப்பு. இந்த தொலைந்த கதையில சொல்லும்போது இந்த பணம் சம்பாதிக்க பறக்கக்கூடிய பறவைகள் சொந்த கூடு திரும்ப விரும்புவதே இல்லை அப்படிங்கிற கதை நிறைய இருந்துச்சு. அது உண்மையிலுமே நிறைய பேருடைய வாழ்க்கை, என் தோழியனுடைய கதையை ஞாபகப்படுத்தியது. ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி அவருடைய இளமை காலத்துல துபாய்க்கு போயிட்டு திரும்பி வரும்போது நோயோடு 50 வயசுல இறந்து போனாரு. அவ அழைச்சிட்டே இருப்பா, சீக்கிரம் வந்துருங்கன்னு சொல்லிட்டு. வரும்போதே அந்த கிட்னி ஃபெயிலியரோட 2 வருஷம் முன்னாடி இறந்துட்டாரு. அது அந்த கதை ஞாபகப்படுத்துச்சு. ரொம்ப மனசு நெகிழ்வா இருந்துச்சு. அதே போல புதுவசந்தி முற்போக்கு சிந்தனையுடைய கதை, அந்த கதையும் சிறப்பா இருந்துச்சு. அதே போல வயிற்றுல இருந்து இதையும் அந்த பொன்னலுடைய கதை, அந்த பசியின் கொடுமையை பத்தி கதை சொல்லும்போது ஒரு திருக்குறள் நான் வருது, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டி பறந்து கெடுக உலகைச்சியான்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. நீ பிச்சை எடுத்தாதான் படைச்ச பிரமனே பிச்சை எடுத்தாதான் தெரியும் பிச்சை எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த உணர்வு ரொம்ப சிறப்பா அந்த கதையில கொண்டு போய் நல்லா இருந்துச்சு. வாடி செடி தெளித்தது அப்படிங்கிற கதையும், அந்த குடும்ப சூழல் கதையும் நல்லா இருந்துச்சு. எல்லா கதைகளுமே ஒவ்வொரு கதையும், அந்த அன்பு படல் கதையில் கூட எப்படி அந்த தவித்து போய் ஒரு உதவி கிடைக்கும் போது என்ன செய்யறாங்கிற கதை நல்லா இருந்துச்சு. அதோட திராவிடமணியா எழுதுன கதை, எப்படி எதிர்பார்க்காமல் எந்த பயனும் எதிர்பாராமல் செய்யக்கூடிய அந்த உதவி எப்படி பாராட்டப்படுகிறது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அருமையான கதைகள். ஒவ்வொரு கதையும் பத்தி சொல்லிட்டே போனா நேரம் இல்லாதனால எல்லா கதையும் சொல்லி முடியும். பாபு சத்யநாராயணனுடைய அந்த ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு வரியா சொன்னாலும் அந்த கதையினுடைய அதனுடைய சுருக்கத்தை கொடுத்தது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. மிக சிறப்பான ஒரு திருநாயக போலவே இந்த கதையை அவரு அந்த தொகுப்பு கதை அத்தனையும் சொல்லி முடிச்சிட்டாரு. ரொம்ப அருமையான கதை. எல்லா கதையும் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டக்கூடிய இருந்துச்சு. மிகவும் சிறப்பான இந்த சிறுகதை கதையை முழுவதுமே படித்த ஒரு திருப்தியை இந்த தொகுப்பு கதையினுடைய அந்த விமர்சனத்தை பாபு சத்யநாராயணன் வழங்கினார்கள். மிகவும் சிறப்பு. நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, மிக்க நன்றி. மிகச்சிறப்பான ஒரு வாழ்த்துரை. மிக்க நன்றி அம்மா. அடுத்ததாக கை உயர்த்தியிருப்பவர்கள் கவிஞர் விமலா தேவி அவர்கள். ஓரிரு நிமிடங்களில் உங்கள் வாழ்த்துரையை முடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தோழி. நன்றி அம்மா. ஏதாவது இந்த வாய்ப்பு கொடுத்த முதல்ல 1000 மலர்கள் தொகுப்பு நூலுக்கு வாய்ப்பு கொடுத்த மேனாள் நீதிபதி ஐயா விடியல் குகன் அவர்களுக்கு எனது நன்றி.
35 சிறுகதை ஆசிரியர்களை அவர் அறிமுகப்படுத்தியதுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக நிகழ்விலும் நாமக்கல் நிகழ்விலும் சரி, இந்த இணையவழி நேரடி நிகழ்விலும் சரி, எங்களுடைய புத்தகத்திற்கு அருமையான முக்கியத்துவம் கொடுத்து, ஒவ்வொரு கதைக்கும் முக்கியத்துவம் கொடுத்த அந்த கதைகளினுடைய கருத்துக்களையும் விளக்கங்களையும் தெளிவாக எடுத்து கூறிய திரு பாபு சசிதரன் ஐயா அவர்களுக்கு எனக்கு மிக்க நன்றி. ஒரு நிகழ்வுல வந்துட்டு நூலில் வெளியீட்டு விழா நிகழ்வுல வந்துட்டு ஒரு தொகுப்பு நூலோட முழு எல்லாத்தோட ஆசிரியர்கள் பத்தியும் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா நாமக்கல் நிகழ்வுல அன்னைக்கே பாத்தீங்கன்னா எல்லாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது, எல்லாருமே நம்ம வருஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு எல்லாரோடைய பேரையுமே வாசிச்சாரு. அப்பயே தெரியும் இந்த நிகழ்வுலையும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, எப்படி ஐயா முடிச்சிருவாங்க, எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவாங்க எல்லா கதையும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி 1 மணி நேரத்துல உண்மையிலே இந்த மாதிரி கதை சொல்லி நான் கேட்டதுல ஒரு 35-36 கதைய 1 hourல சொல்லி நான் இங்கதான் நான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம். அதனால ஐயாவுக்கு மிக்க மிக்க நன்றி. உண்மையிலே இது ஒரு அவார்டு மாதிரி தான். எங்க 1000 மலர்களுக்கு ஐயா விளக்கம் கொடுத்தது எங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்த மாதிரி. ரொம்ப நன்றிங்க ஐயா. தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் கிருஷ்ணகுமாரி அம்மாவுக்கும் நன்றி. அனைத்து உறவுகளுக்கும் தமிழ் மக்களுக்கும் நன்றி. இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா இப்போது 200 ரூபாய் கொடுக்க வேண்டிய புத்தகம் 100 ரூபாய்க்கு ஐயா கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த வாய்ப்புக்கு மிக சிறப்பான வாய்ப்பு, அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டேன். நன்றி. நன்றி அம்மா. மிகச்சிறப்பான வாழ்த்துறை தோழி. எல்லாரும் கண்டிப்பா புக்கு வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் புக்கு வாங்குறவங்களுக்கு எல்லாம் என்ன வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுன்றத கடைசியா கொடுத்துட்டோம்னா எல்லாரும் கான்டாக்ட் பண்ண ஈஸியா இருக்கும். அந்த நம்பரை எல்லாரும் கொடுத்துடலாம். அடுத்ததாக பாவரசு முகவை திருநாதன் ஐயா கை உயர்த்திருக்காங்க. ஐயா வாங்க ஐயா, உங்களுடைய வாழ்த்துறையை சொல்லுங்க ஐயா. ஐயா இருக்கீங்களா? முகவை திருநாதன் ஐயா. அம்மா வணக்கம். வாங்க ஐயா, வாங்க ஐயா. அனைத்து எழுத்தாளர் தோழர் மக்களுக்கும் எனது அன்பான மாலை வணக்கம். இன்றைய நிகழ்வு மிகவும் உதவியாகவும் எழுத்தாளர்களை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் இருந்தது. ஐயா பாபு சசிதரன் அவர்கள் நிமிர்வட்டம் நடத்தி கவிஞர் பெருமக்களை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்வதை காட்டிலும் கவிஞர்களை வளர்த்து கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்வது நன்றாக இருக்கும். இன்றைய புத்தக விமர்சனத்தில் இவரும் ஐயா குகன் அவர்களும் 36 எழுத்தாளர்களை வெளிக்கொணர்ந்து அறிமுகம் செய்திருக்கிறார்கள் என்பதற்கு பதிலாக 36 அம்புகளை ஏவி விட்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு எழுத்தாளர் மற்ற எழுத்தாளர்களால் புகழப்படும் போது, போற்றப்படும் போது அவர்கள் மேலும் வீறு கொண்டு பல படைப்பார்கள். இது சைக்காலஜி. இந்த 36 அம்புகளும் 36,000 அம்புகளாக விரியட்டும் என்று அதற்கு தகுந்தாற்போல் புத்தகத்திற்கு தலைப்பு வைத்திருக்கிறார்கள். நன்றி. ஒவ்வொரு எழுத்தாளரும் ஒவ்வொரு கவிஞனும் அவர்கள் முக்கிய எண்ணங்களாக இருப்பது சமூகத்தை திருத்த வேண்டும், சமுதாயத்தை திருத்த வேண்டும், தவறுகளை சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் வருகிறது. இந்த சமுதாயம் மிருக வாழ்க்கையில் இருந்து இதுவரை வந்த வடிவமைப்பை பார்த்தால் மாற்றங்கள் வந்திருப்பதெல்லாம் எழுத்தாளர்களின் வழியால் தான். எழுத்தாளர்கள் வீறு கொண்டு எழும்போது அங்கு மாற்றம் நிகழ்கிறது. இந்த எழுத்தாளர்கள் மேலும் வீறு கொண்டு பல படைத்து இந்த சமுதாயத்திற்கு சீர்திருத்தங்களை கொண்டு வந்து சேர்க்க பிரார்த்திக்கிறேன், வாழ்த்துகிறேன்.
ஐயா நிம்மர்வட்டம் அமைப்பாளர் சசிதரன் அவர்கள் ஒரு அறிமுகவாதியை போல் அல்லாமல் ஒரு தாயை போல எல்லா எழுத்தாளர்களையும் கவிஞர்களையும் ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அது தொடரட்டும், அந்த பணி சிறக்கட்டும். எல்லோரும் அனைத்து எழுத்தாளர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. தங்களை போன்ற மூத்த கவிஞர்கள் எங்களை பாராட்டி வாழ்த்துதல் எங்க அனைவருக்குமே ஊக்கமும் உற்சாகத்தையும் தருகிறது. நன்றி ஐயா, தங்கள் பணி இப்படியே தொடர வேண்டும் என்று பாராட்டுகிறோம். நன்றி அம்மா, நன்றி. அடுத்ததாக வேற யாரும் கையை தூக்கலாம், இல்ல இப்படி கூட அப்படியே காமிக்கலாம். அதுல ஜெய தனலட்சுமி அம்மா பேசுறீங்களா? வாங்க. திராவிடமணி ஐயா கை உயர்த்தி இருக்காரு, தனலட்சுமி அம்மா கை உயர்த்தி இருக்காங்க. தனலட்சுமி பேசுறீங்களா? வாங்கம்மா. அப்புறம் பேசுறேன்னு சொல்றாங்க. அப்ப திராவிடமணி ஐயா. சரிங்க, திராவிடமணி ஐயா வாங்க. உங்களுடைய வாழ்த்துறையை ஒரு நிமிடங்களில் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க. அருமையான ஒரு நிகழ்வாக இதை நான் என்னுடைய நாட்குறிப்பில கூட எழுதி வைக்க தயாராக இருக்கிறேன். இப்ப அதாவது தன்னையே முன்னிலைப்படுத்துகிறவர் அந்த அந்த அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களுக்கு அன்பும் கிடைக்காது, நட்பும் அமையாது அப்படின்னு சொல்லி என்னுடைய இனிய நண்பர் திரு இறையன்பு அவர்கள் சொல்வதை போல அந்த வார்த்தை ஏன் இங்கே நான் சொல்கிறேன் என்றால், மேலாள் நீதிபதி அவர்கள் அதை தன்னை மட்டுமே ஒரு அமைப்பை உருவாக்கிக்கிட்டு தன்னை மட்டுமே அப்படியே ஒரு அந்த மாதிரியான ஒரு படம் காட்டிக்கிட்டு போகாம எல்லாரையும் படைப்பாளிகளை உருவாக்கி அந்த படைப்பாளிகளை தூக்கி விடணும், இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்கள ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அவர் தன்னுடைய அந்த பணி நிறைவு காலத்திலேயே ரொம்ப அருமையாக ஒரு தமிழ் பணி ஆற்றி வருகிறார். அதற்கு ஏற்ற வகையில ஒரு இரட்டை மாட்டு என்ற மாதிரி அதுக்கு இணையாக ஈடு கொடுத்து 2 பேரும் ஓடுற மாதிரி நண்பர் அருமை சகோதரர் நிமிர் இலக்கிய வட்டத்தினுடைய நிறுவனர் திரு பாபு சசிதரன் அவர்களுடைய நான் தொடர்ந்து ஒரு நாள் கூட இந்த எந்த நிகழ்வுலையும் நான் ஆப்சண்டாக வந்துகிட்டு இருக்கேன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது ஏதோ காந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எனக்கு அவ்வளவு வேலைகள் இருக்கு, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு. ஆனா இதுல எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு இருக்கிறதுனால, விருப்பம் இருக்கிறதுனால, உங்களை எல்லாம் நான் நேசிக்கிறதுனால இந்த நிகழ்வுல நான் பங்கேற்றிருக்கேன். இப்ப ஒரு 36 கதைகளையும் ரொம்ப அழகா 36 முட்டையை உடைச்சு அந்த மஞ்சக்கருவுல இருந்து ஒரு சொட்டை எடுத்து அப்படி வச்சு நுனி நாக்கில் வச்சு டேஸ்ட் பாருங்க, மிளகு உப்பு வச்சு போட்டு கொடுத்துட்டாரு. மிச்சத்தை பூரா ஆம்லேட் போடுறது உங்க வேலை, நான் இவ்வளவுதான் செய்ய முடியும் அப்படின்னு ரொம்ப அழகா நேர்த்தியா எதை சொல்ல வரோம், என்ன சொல்றீங்க, அவ்வளவுதான். ஏன்னா 36 கதையை 100 கதையை கூட ஒரு மணி நேரத்துல சொல்ல முடியும் அப்படிங்கிறத நமக்கு அவர் தெளிவுபடுத்துறாரு. அப்படிங்கிறத நான் உறுதியாக நான் நம்புறேன். ரொம்ப திறமையான ஒரு மனிதராக என்னுடைய மனசுல அவர் வளம் வந்து கொண்டிருக்கிறார். அதே போல நமது மேலாள் நீதிபதி அவர்கள் விடியல் குகன் சார் அவர்கள் ரொம்ப அருமையான ஒரு மனிதர். ஏன்னா அவர் அடுத்தடுத்து அவனுடைய முகத்தை காட்டாம அவரு நீங்க அதை செய்யுங்க, சரி என்னால வர முடியல, இந்த எழுதித்தாரன் இதை வாசிச்சு விட்டு போங்க அப்படின்னு அவர் அதை இயக்கம் பண்றாரு. பாத்தீங்களா, அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டே இருக்கேன் நான். இப்ப வர்றதே நம்மளுடைய அருமை சகோதரி கே சொன்னது மாதிரி நாங்க கத்துக்கிறதுக்காக இதை கவனிக்கிறோம். நீங்க என்ன மாதிரி பேசுறீங்க, என்ன செய்யறீங்க, இதை எப்படி எல்லாம் கொண்டு போறீங்க அப்படின்றத கவனிக்கிறதுக்காகவும் தான் அங்க வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதே மாதிரிதான் அந்த கத்துக்கிறது தான் இது எல்லாரும் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் கத்துக்கிறது. ஆரம்பத்துல நம்மளுடைய வாழ்த்தை வழங்குவதற்கு நண்பர் திரு அகிலன் அவர்கள் பேசும்போது, என்னடா எனக்கு கிரிக்கெட் எல்லாம் விளையாட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் இறங்கி அவர் வாட்டுக்கு சிக்ஸர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப அருமையா பேசுறாரு. நான் கூட சரி ஏதோ தயங்குறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அவர் வாட்டுக்கு அடமலை பெஞ்ச மாதிரி அது வாட்டுக்கு போய்க்கிருக்கு. ரொம்ப அழகா நேர்த்தியா ஒரு வாழ்த்துறை. இதெல்லாம் நீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, இனிமேல் வாழ்த்துறை நான் என்னைய மாதிரி யாரும் வழங்க முடியாதுன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்க அழகா சொன்னீங்க, உண்மையில மகிழ்ச்சி. அதே போல அவங்க ரோஸ்லின் அவங்க நல்லா அருமையா வாழ்த்துறை சொன்னாங்க. நம்மளுடைய தங்கை கவிஞர் விமலாதேவி அவங்க சொன்னாங்க. எல்லாருடைய பேச்சையும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அங்க கேட்டுக்கிட்டே இருந்து வீடியோவையும் இதையும் மியூட் பண்ணிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டேன். கேட்டுக்கிட்டே வந்துட்டேன். வழியில மளிகை கடையில காய்கறி கடையில எல்லாம் ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா அங்க வாங்கிட்டு இருக்கும் போது இங்க கேட்டுக்கிட்டே இருப்பேன் நானு.
எனக்கு அது ஒரு இந்த இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பு வந்து உண்மையில இதை கண்டுபிடிச்சவங்க கடவுள் நமக்கு. அதனாலதான் நம்மளால இது சாத்தியமாகுது. அப்புறம் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். சரி, கடைசியா நம்ம குரல் கேட்காம இருக்கக்கூடாது, இந்த இதுக்குள்ள நமக்கு அவ்வளவு உரிமை இருக்கே அப்படின்ட்டு நான் வந்து கையை உயர்த்தினேன். உண்மையிலே என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இது மாதிரி நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை வந்து நீங்க தொடர்ச்சியா நடத்தணும். ஆண்டவன் வந்து அதுல இணையறதுக்கு நம்முடைய ஆண்டவன் அப்படின்னு சொன்னா நான் இறைமை அப்படின்னு சொல்லுவேன், கடவுள்னு சொல்லலாம். நம்முடைய உருவம் வேற மாதிரி இருக்கலாம். பிரபஞ்ச சக்தி நமக்கு அதற்கான வலிமையை தரட்டும். எல்லாருக்குமே அந்த வலிமையை தரணும். எல்லாரும் பங்கேற்கணும். அந்த ஒரு நலத்தை கொடுக்க வேண்டும் என்று எல்லோரையும் வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பு ஐயா, மிகச்சிறப்பான ஒரு வாழ்த்துறை. நீங்க எல்லா நிகழ்வுலையும் கலந்து கொள்ளணும்ன்றதுதான் எங்களுடைய எல்லாருடைய விருப்பமும். நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும் எல்லா நிகழ்ச்சிகளையும். முதல்ல நம்ம வந்து ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கணும் விடியல் குகன் ஐயா அவர்களுக்கு தான். அவரோட வந்து பொறுமையான ஒரு பொறுப்புணர்வினாலும் கவிஞர்களை வந்து தேடி தேடி பிடிச்சி அங்கங்க எங்க கிடக்குறாங்கன்னே தெரியாத கவிஞர்களை எல்லாம் தேடி பிடிச்சி ஒரு கவிதையாகட்டும் கதையாகட்டும் 2 தொகுப்பு நூல்கள் அவர் இதில் வெளியிட்டிருக்கிறார். நான் அதில் எழுதியிருக்கிறேன். அத்தனை கவிஞர்களையும் யாரையும் ஒரு மனம் நோக ஒன்றும் சொல்லாமல் அத்தனை ஊக்குவிப்பாக கொடுத்து அனைவரையும் பாராட்டி இன்முகம் காட்டி அனைவரையும் அரவணைத்து நூல்களை வெளியிடுவதில் அவர் வந்து எவ்வளவு பொறுமையாக செயல்பட்டு அதையெல்லாம் கஷ்டப்பட்டு எவ்வளவு சிரமப்பட்டு வெளியில் கொண்டு வந்து எங்களையெல்லாம் சிறப்பித்திருக்கிறார். எங்களுக்கெல்லாம் எந்த கஷ்ட நஷ்டமும் இல்லை. அனைத்து கஷ்டங்களையும் அவரை ஏற்றுக்கொண்டு இந்த நூலை சிறப்பாக வெளியில் கொண்டு வந்துள்ளார். அதற்கு அணிந்துரை எழுதும் போது ஐயா பாபு சசிதரன் ஐயா அவர்கள் நினைத்திருக்க மாட்டார்கள் இந்த நூல் இப்படி ஒரு நாள் வெளியில் வரும் என்று. அதுவும் அவர் வாயாலேயே, அதனாலதான் அவரே நானே சொல்கிறேன் என்று கேட்டு வாங்கி கொண்டார் போல் உள்ளது. வசிஷ்டர் வாயால் வாழ்த்துறை வாங்குவது போல சிறப்பான தகுதிகள் பெற்ற நம்ம நிமிர் இலக்கிய வட்டத்தோட நிறுவனர் பாபு சசிதரன் ஐயா அவர்களுக்கு பெரிய நன்றிகளை சொல்லிக் கொள்ள வேண்டும். திருக்குறளை போல 2 அடிகளில் கருத்துக்களை அத்தனை கருத்துக்களையும் பொதிந்து அந்த குறள் இருப்பது போல ஐயா அவர்களின் பாபு சசிதரன் ஐயா அவர்களின் கதை ஒவ்வொரு கதைகளையும் பற்றி அவர் கூறியது சிறு சிறு பகுதிகளாக கூறியிருந்தாலும் திருக்குறளை போல அது அற்புதமாக இருந்தது. அகிலன் ஐயா அவர்கள் வந்து வாழ்த்துறை எனக்கு அது தெரியாது இது தெரியாது நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அப்படியே சரவெடிகளா போயிட்டு இருந்தாரு. அது ஒரு சிறப்பான இது அவர் சொல்லியே ஆகணும். கதைகள் இந்த புத்தகத்துல எழுதி இருக்கிற அத்தனை கதை ஆளுமை அவர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு நன்றியை சொல்லணும். அவர்களுடைய கதை ஆற்றல், அந்த கதைக்கு எப்படி கதைகளை நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற கதை தான். ஆனா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கதை கரு கொண்டு எழுதி இந்த புத்தகத்திற்கு ஆதரவு தந்து இது ஒரு நூலாக வெளியில் வர அத்தனை கவிஞர்களும் ஒத்துழைத்து இது சிறப்பாக நடந்து முடிந்துள்ளது. அது இன்று ஒரு காணொளி வழியாக முகநூல் வழியாகவெல்லாம் வெளியில் செல்ல அனைத்து விளம்பரங்களும் கொடுத்து செல்வது போல இன்று சிறப்பாக அதை பற்றி உரையாற்றி அந்த நூலை அறிமுகம் செய்யும் ஒரு விழா போல நடந்தது. இது நூல் வெளியீட்டு விழாவில் கூட இவ்வளவு ஒரு சிறப்பான நிகழ்வும் மனதுக்கு பிடித்த மாதிரி சந்தோஷமும் அவசர அடியில் இல்லாமல் போயிற்று. அந்த குறையை இந்த நிகழ்வு நிறைவேற்றியுள்ளது என்பதை கூறிக்கொண்டு சுருக்கமாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இணைந்துள்ள அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம். மிகச்சிறப்புமா, மிகச்சிறப்பு. மிகச்சிறப்பான ஒரு வாழ்த்துறை சொன்னீங்க. நீங்க சொன்னது போலவே இது ஒரு நூல் வெளியீட்டு விழா மாதிரியே தான் இருந்தது. எல்லாருடைய கதைகளையும் ஐயா அவர்கள் சொல்லி அதனுடைய கதை கருவை சொல்லி நம்மளுக்கு வந்து எல்லாரையும் பத்தி பேசினது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இது ஒரு நூல் அறிமுக உரை மாதிரியும் இல்லை, நூல் வெளியீட்டு விழா மாதிரி இருந்தது என்று சொல்லிக் கொள்றேன். மகிழ்ச்சியம்மா, நன்றி. வேறு யாரும் பேசுறாங்களா? வாழ்த்துறை சொல்ல விரும்புறீங்களா? குணவேந்தன் பேசுறீங்களா?
இவங்க ஜெயா வேதாச்சலம் அவங்கள ஜெயா வேதாச்சலம். ஆமா வாங்கம்மா. ஜெயா வேதாச்சலம் வாங்கம்மா. நன்றி நன்றி. இணைப்பில் இணைந்திருக்கின்ற அனைத்து தோழமைகளுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இன்றைய நிகழ்வில் விடியல் படைப்பாக 1000 மலர்களே மலருங்கள் என்ற சிறுகதை நூலை தொகுத்து வழங்கிய தொகுப்பாளரான குகனையா அவர்களின் முயற்சி மிகவும் அளப்பரியது. இந்த நூலை வெளியிடுவதற்கு ஐயா அவர்கள் எத்தனை முயற்சி எடுத்திருப்பார்கள், எத்தனை உழைப்பை அதில் கொண்டிருப்பார்கள் என்பது நம்மால் காண. ஐயா அவர்களின் முயற்சியை பாராட்டுக்குரியது. தமிழுக்காக அவர் ஆற்றி வருகின்ற பணி சிறக்க எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அவருக்கு உரித்தாக்குகிறேன். இரண்டாவதாக பாபு சசிதரன் ஐயா மிகவும் அழகாக 36 எழுத்தாளர்களின் கதைகளை மிக அழகாக தொகுத்து இருக்கின்றார். ஒவ்வொரு கதையின் அடிநாதத்தை மிக அழகாக எடுத்து சொன்னார். அவர் சொன்ன ஒரு 10 வரி கூட இருக்காது. ஆனா 2 பக்கம் 3 பக்கம் இந்த கதை கருவை நம்மனால அந்த அளவுக்கு அவங்க அந்த எல்லா கதைகளையும் படிச்சு இங்க சொல்லியிருக்கிறாரு. இவ்வளவு சுருக்கமா 36 பேரோட கதையை இங்க பகிர்ந்துக்கணுமா அப்படின்னு நினைச்சா அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். மிக அழகாக அறிமுக உரை பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு எனது பாராட்டுதலை வாழ்த்துகளையும் தெரிவிச்சிருக்கேன். அடுத்ததாக அகிலன் ஐயா மிக அழகாக இது பேச தெரியாது என்று அவரு ஆரம்பிச்சு மிக அழகாக நம்ம சார் சொன்ன மாதிரி திராவிடன் ஐயா சொன்ன மாதிரி 6 அடிச்சுட்டு போயிட்டாரு. அவரு மிக அழகாக எல்லாருடைய பேரையும் அவர் விட்டு வைக்கல, ஒருத்தர் பேரை கூட அவர் விட்டு வைக்கல. மிக அழகாக எல்லோருக்கும் நன்றியும் பாராட்டையும் தெரிவிச்சாரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்ற எல்லாரும் இங்க நல்ல முறையில வாழ்த்துறை சொன்னாங்க. எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிமா, மிக்க நன்றி. மிக சிறப்பான ஒரு வாழ்த்துறை. நன்றிமா. குணவேந்தன் நீங்க பேசுறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நூலின் அறிமுகத்தை அருமையாக கதை சொல்லியாக ஒவ்வொரு சிறுகதையிலும் கதையிலும் அதன் கருத்துக்களை அருமைபட எடுத்துரைத்த என் அன்பு தோழர் பாபு சசிதரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மற்றும் அனைத்து எழுத்தாளர்களுக்கும் அந்த கதைகளை அருமையாக எழுதிய எழுத்தாளர்களுக்கும் விடியல் குகன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த விழாவினை, அல்லது இது விழா என்றுதான் சொல்ல வேண்டும், இது நிகழ்ச்சி என்று சொல்லக்கூடாது, என் அருமை தோழர் கிருஷ்ணகுமாரி அவர்கள் மிக அருமையாக தொகுத்து வழங்கி கொண்டும் இருக்கின்றார். இதில் ஒரு சின்ன செய்தி என்னவென்றால், என் பெயரும் குகனே, என்னுடைய இயற்பெயர் குகனீஸ்வரன். நான் இன்று வரை விடியல் குகன் அவர்களை சந்தித்ததில்லை, பேசியதில்லை. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக பாபுவுடன் பேசுவேன். மிக்க மகிழ்ச்சி. அனைத்து எழுத்தாளர்களும் இன்னும் மீண்டும் மீண்டும் இத்தகைய அருமையான கருத்துள்ள கதைகளை இந்த சமுதாயத்திற்கு எடுத்து உரைக்குமாறு எழுதுமாறு வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்பினை அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு ஐயா, சிறப்பு. மிக்க நன்றி. அடுத்ததாக பொதிகை மு செல்வராசன் ஐயா அவர்கள் வாழ்த்துரை வழங்க விரும்புறீங்களா ஐயா? பொதிகை மு செல்வராசன் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. இல்ல வேற யாரும் வாழ்த்துரை? கடைசியா தேன்மொழி அம்மா ஆஸ்திரேலியால இருந்து இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட க்ளோஸ் பண்ணிக்கோமா. சரிங்க, வேற யாரும் வரலன்னு நினைக்கிறேன். சரவணன் பேசுறீங்களா? அதுக்கப்புறம் ஏற்புரைக்கு போயிடலாம். சரிங்க. தேன்மொழி அம்மா பேசுறீங்களா? தேன்மொழி எத்திராஜ் வணக்கம். வாங்க. நிமிடத்திற்கு வணக்கம், மாலை வணக்கம். அதாவது எனக்கு படிக்கிற காலத்திலேயே இந்த செவி வழியா கேட்டு எழுதினேன், படிச்சு தேர்ச்சி விட்டுறேன்றதுதான் உண்மையான ஒரு பதிவு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் என்னதான் புத்தகங்களை படிச்சாலும் கூட
காது வழியா யாராவது படிக்க படிக்க கேட்டு, என்னுடைய சகோதரி படிப்பாங்க, நான் கேட்பேன், நான் படிப்பேன், என் சகோதரி கேட்பாங்க. இப்படிதான் எங்களுடைய படிக்கிற காலத்துல கல்லூரி படிப்பாகட்டும், பள்ளி நாட்களாகட்டும், இந்த செவி மடுத்து இவ்வளவு நேரமா நான் என்னுடைய செவி வாயில கேட்டிருக்கேன். நீங்க ஐயா மத்த எல்லா பெரியவங்களும் பேசினதெல்லாம் கேட்ட போது கதையை அவங்க சொல்லும் போது அவங்க சில கருத்துக்களை சொல்றது, அந்த தலைப்புகள் நமக்கு ஒரு ஒரு கரு நீங்க சொன்ன மாதிரி கருவா அதை கொடுத்துருக்கு. இது எல்லாம் நம்ம கடந்து வந்த மாதிரியே இருக்கேன். எந்த ஒரு விஷயமுமே அது ஒரே ஒரு துளியா அவங்க தெளிச்சாலும் அது நம்ம மேல போய் பட்டுட்டு போன ஒரு விஷயமா தான் எனக்கு தெரியுது. எதுவுமே நம்மகிட்ட அப்போ ஒருத்தவங்க நம்மள கொண்டு போறாங்க, அத மீள் பார்வைய. அப்போ ரொம்ப நல்ல, அப்போ இது உள்ள போகணும். இது தலைப்பை கொண்டு நாமவும் எழுதும். நான் ஏதாவது இன்னும் நான் எதையும் பிரசுரிக்கல, ஆனா எனக்கு எழுதுவேன். ஏதாவது கேட்கறத பாக்குறத என் மனசுல என்ன பதியுதுங்கிறத எழுதுவேன். ஏன்னா நான் இன்னொன்னு பெரிய எழுத்தாளனா அகிலன் ஐயா ஏதோ சொன்னாருங்களா, அவங்க எனக்கு பேசவே தெரியாதுங்கிறாங்க. ஆனா அது ஒரு பிரவாகமா சசிதரன் ஐயாவை பாராட்டுற அளவுக்கு எனக்கு பெரிய ஞானம் கிடையாது. சரி, இந்த அகிலன் ஐயா ஏதோ ஒண்ணுமே இப்பதான் நான் அவங்களை கேட்கிறேன். ஆனா அந்த பிரவாகம் இருக்கு பாருங்க, அந்த மணி பிரவாகம், அது மாதிரி கடன்னு அடுத்து ஒரு அடுக்கு. அப்போ இது கேட்கிறோம். இது கேட்க என்ன ஆகுதுன்னா, என்னுடைய ஓரளவுக்கு சொல்நடை எப்படி இருக்கோ தெரியல, எழுத்து நடைக்கு ஒரு பெரிய இலக்கணம் இருக்கு. அதுக்கு நமக்கு ரொம்ப உத்தரவாதம் கொடுத்தது இந்த அமர்வு. இதை கேட்டு நம்ம வாங்கும்போது இது எனக்கு ஒரு பெரிய ஒரு பாடம். இன்னைக்கு அதை கொடுத்த இந்த தலைமைக்கு, அதை சார்ந்த அத்தனை பேராண்மைகளுக்கும் என்னுடைய மனம் சார்ந்த வணக்கங்கள், நன்றிகள். இந்த வட்டத்துல இணைஞ்சு வரணும், திரும்ப இந்த தமிழை செவியார கேட்கணும். எங்களை போல ஆரம்ப புள்ளியில இருக்கிறவங்களை நகர்த்தி கொண்டு செல்வதற்கு இது ஒரு அழகான தளம் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. இணைப்பில் இணைந்துள்ள சகோதரிகளுக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. நன்றி அம்மா, மிகச்சிறப்பான ஒரு வாழ்த்துறை. உங்களுடைய ஒரு தமிழ் ஆர்வம், இலக்கிய ஆர்வம் உண்மையிலுமே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. நீங்க இப்படியே தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கலந்துக்கணும். உங்களுடைய இலக்கிய ஆர்வத்தை நீங்க இது எங்களோட சேர்ந்து கலந்துக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய கோரிக்கை. மிக்க நன்றி அம்மா. நன்றி. நன்றி. சரவணன் கை உயர்த்தியிருந்தாரு. சரவணன் வாங்க. சரவணன். தொகுப்பு நூலாக வெளியிடப்பட்ட 1000 மலர்களை மலர்ந்து நூலை அதில் 36 எழுத்தாளர்களுடைய சிறுகதைகளினுடைய தொகுப்பு, 36 எழுத்தாளர்களுடைய கதைகளையும் 36 எழுத்தாளர்கள் எழுதிய இந்த விதத்தையும் மிக சுருக்கமாக அதில் எப்படியெல்லாம் அந்த கதைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது, அதற்காக அந்த கவிஞர்கள் எப்படியெல்லாம் சிந்தித்து எழுதியிருக்கிறார்கள் என்று அழகாக தெளிவாக மிகச் சிறப்பான உரையை ஆற்றிய நிமிர் இலக்கிய வட்டத்தினுடைய நிறுவனர் பாபு சசிதரன் ஐயா அவர்களுக்கு நானும் அதில் ஒரு எழுத்தாளர் என்பதில் பெருமை கொள்கின்றேன். அதற்காக அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல ஒவ்வொரு எழுத்தாளருடைய அந்த பாங்கையும் அது இன்னும் எப்படி மேம்பட வேண்டும் என்ற நல்ல ஆலோசனைகளையும் வழங்கினார். அது நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். நிச்சயம் இது போன்ற இலக்கியத்தில் மிக சிறப்பாக பங்காற்றி கொண்டிருக்கிறவர்களுடைய இந்த நல்ல வழிகாட்டுதல்கள் எல்லாம் எங்களை போன்றவர்களுக்கு நிச்சயம் தேவைப்படுகிறது. அதை நாங்கள் உள்வாங்கி கொண்டு அடுத்தடுத்த எங்களுடைய படைப்புகளில் இன்னும் மேம்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதே போல இந்த நிகழ்வில் வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை புரிந்து யதார்த்தமான இயல்பான பேச்சின் இடையிலே ஒவ்வொரு எழுத்தாளர்கள் எழுதிய கவிதை இந்த சிறுகதைகளையும் அதே போல இந்த சிறுகதையெல்லாம் தொகுத்து வெளியிடுவதற்கு மூல காரணமாக இருந்த நீதியரசர் ஐயா அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பு மிக்க சேவையையும்
மிகவும் அற்புதமாக விளக்கி தெளிவாக இந்த நிகழ்வில் நம்மோடு பங்கேற்று உரையாற்றிய வாழ்த்துறை வழங்கிய நம்ம அகிலன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இந்த நிகழ்வில் மிக சிறப்பான ஒரு நிகழ்வாக நெறியாள்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய கிருஷ்ணகுமாரி அம்மையார் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துறை வழங்கிய அத்தனை நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய நிமிரு இலக்கிய வட்டத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு. இன்னும் இதுபோல் பல நூல்களை அறிமுகம் செய்து வெளி உலகத்திற்கு தெரியாத நூலாசிரியர்களை எல்லாம் இங்கே அறிமுகத்தின் மூலம் உலகத்திற்கு வெளிக்காட்டுவதற்கு ஒரு அற்புதமான தளத்தை அமைத்துக் கொடுத்த நிமிரி இலக்கிய வட்டத்தினுடைய நிறுவனர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைய நூலாசிரியர்கள் நிறைய நூல்களை வெளியிடுகிறார்கள். ஆனால் இந்த உலகத்தினுடைய பார்வையில் தெரியாமலேயே சென்று விடுகிறது. ஆனால் ஒரு நூல் எப்படி எழுதியிருக்கிறார்கள், அதனுடைய சிறப்பு என்ன என்பதையெல்லாம் ஒரு நிகழ்வாக ஏற்பாடு செய்து அதனுடைய சிறப்புகளை எல்லாம் கூறும் பொழுது, அதுவும் இந்த காணொளியாக பதிவு செய்து யூடியூப் மூலமாக உலகத்தினுடைய பார்வைக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு தளமாக அமைந்திருக்கிறது. இந்த வாய்ப்பை உருவாக்கிய நம்முடைய பாபு சசிதரன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் மனமார்ந்த நன்றியை நாங்கள் உறுத்தாக்கி கொள்கின்றோம். அதே போல இந்த வாய்ப்பினை எங்களுக்கு வழங்கி எங்களையும் ஒரு எழுத்தாளராக உருவாக்குவதற்கு பின்னால் இருந்து உறுதுணையாக இருந்து உதவி செய்த நம்முடைய நீதியரசர் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய பணி ஒரு மிக சீரிய பணி. உடல் நலம் குன்றிய போதிலும் இந்த நிகழ்வில் சிறப்புற அவர் பங்கேற்று இந்த நிகழ்ச்சி சிறப்புற அமைவதற்கு அவருடைய அந்த வாட்ஸ்அப் செய்தியே போதும் திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக் கொண்டு இன்று நம்முடைய நிகழ்வு இருக்கிறது, அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுத்துக் கொண்டே இருந்தார். அதே போல நூலை மிக குறைவான விலைக்கு கொடுப்பதற்கான அந்த அறிவிப்பை வெளியிட்டு அதை எல்லோருக்கும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். ஒரு படைப்பாளருக்கு தெரியும் அதனுடைய அந்த விலையை குறைத்து தருவது எவ்வளவு மிகப்பெரிய சாதனையாக அது ஒரு சேவையாக செய்ய வேண்டும் என்பதை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை குறிக்கின்றோம். இந்த இனிய நிகழ்வில் பங்கேற்பதற்கு வாய்ப்பளித்த நிமிர இலக்கிய வட்டத்திற்கும் இதில் பங்கேற்ற அத்தனை ஆளுமைகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பு ஐயா, மிக்க நன்றி. மிகச்சிறப்பான ஒரு வாழ்த்துரை வழங்குறீங்க. மிக்க நன்றி ஐயா தங்களுக்கு. இப்போது நம்ம நிகழ்வோட இறுதி கட்டமான ஏற்புரைக்கு செல்லவிருக்கிறோம். விடியல் குகன் ஐயா ஏற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். ஐயா அவர்களுக்கும் ஒரு அறிமுக உரை தேவையில்லை, அறிமுகம் இருந்தாலும் அதை நான் சொன்னாதான் எனக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறது. அதனால ஐயா அவர்களுக்கு ஒரு சின்ன அறிமுகம். நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர். MA ML படித்து மாவட்ட நீதிபதியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். பன்முக திறன் கொண்டவர். படைப்பாளிகளை இனம் கண்டு அவர்கள் திறமையை வெளிக்கொணர்ந்திட ஒரு சிறந்த களம் அமைத்து தருபவர். யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தை நிறுவி அதில் பல்வேறு படைப்பாளிகளின் திறமையை வெளிக்கொணர்ந்து தமிழ் ஆர்வத்தோடும் சிறந்த இலக்கிய பணியை ஆற்றி வருபவர். நற்சிந்தனைகளோடு விடியலை துவக்கி வைப்பவர். அதனாலே அவருக்கு விடியல் குகன் பேர் வந்திருக்கா எனக்கு தெரியல. தினமும் விடியல் அவருடைய நற்சிந்தனைகளோடய நமக்கு ஆரம்பிக்கிறது. கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர் விடியல் குகன் ஐயா அவர்களை ஏற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். ஐயா வாங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். எல்லோர் பேசியதையும் வியப்போடு கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. பேச்சே மறந்து விட்டது போல் உள்ளது. மனதில் நிறைய விஷயங்கள் அவ்வப்போது ஒவ்வொருவரும் பேசும்போது வந்தது. அவ்வளவும் பேசுவதற்கு இங்கு நேரமும் இல்லை. அது மட்டுமல்லாமல் அத்தனையும் நினைவு வைத்து என்னால் பேசுவதும் இயலாது என்ற சூழலில் தான் தற்போது உள்ளேன். அதனால் நான் பேசுவதில் ஏதாவது விடுபட்டு போனால், யாரை பற்றியாவது சரியாக குறிப்பிடாமல் போனால் பொறுத்துக் கொள்ளுங்கள்.
இந்த நிகழ்வுன்னு சொல்றதை விட விழான்னு சொல்லலான்னு சொன்னாங்க. விழாவினே சொல்லுவோம். இந்த விழாவை இங்கு பங்கு பெற்ற அனைவருமே சேர்ந்து சிறப்பு சேர்த்துள்ளார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒவ்வொருவருமே தங்கள் சிறப்பான பங்களிப்பை தந்து இந்த நிகழ்ச்சியை மெருகேற்றியுள்ளார்கள். தமிழ்தாய் வாழ்த்துடன் விழா தொடங்கியது. விமலா சக்தி அவர்கள் அருமையாக பாடினார்கள். அவர் பாடியதோடு மட்டுமல்லாமல் பிறகு கருத்துரையும் வழங்கினார். அவருக்கு நான் நன்றி கூறுவதற்கும் அவர் கருத்தை ஏற்றுக்கொள்வதும் கடமையாக கருதுகின்றேன். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திருமதி சேரா கிருஷ்ணகுமாரி அவர்கள் நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக ஒருங்கிணைத்தார்கள். ஒவ்வொருவர் பேசிய பிறகும் அந்த பேசியதற்கான இணைப்புரைகளை வழங்கி மீண்டும் பேச வருபவர்களை பற்றி அறிமுகங்களையும் தந்து மிக சிறப்பாக இந்த விழாவை ஒருங்கிணைத்துள்ளார்கள். அவருக்கும் நன்றியையும் அவருடைய கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடமையில் நான் உள்ளேன். அடுத்து நான் சொல்ல வேண்டும் என்றால் பாபு சசிதரன் அவர்கள், அவர் இந்த நூலுக்காக கொடுத்துள்ள பங்களிப்பு என்பது சாதாரணமானது அல்ல. அவருக்கு என்ன தோன்றியது என்றே எனக்கு தெரியவில்லை. அவ்வளவு சிறந்த பங்களிப்பை தந்திருக்கின்றார். இந்த நூலுக்கு ஒரு அணிந்துரை கொடுங்கள் என்று சொன்னேன். உடனே அனுப்பி வைத்தார். இந்த நூலை பற்றி பேசுவதற்கு வாருங்கள் என்று கேட்டேன். வருகை தந்து ஒரு சிறப்பான உரையை ஆற்றினார்கள். பிறகு முதன்தோறும் புத்தகத்தில் நூல் விமர்சனம் வருகிறது, உங்கள் நூலை அறிமுகப்படுத்த நினைக்கின்றோம் என்று கேட்டார். கருத்து என்ன கூலியா வேண்டும்? ஆகவே அவர் கேட்டவுடன் சரி என்று சொன்னேன். அவர் அந்த நூலை ஏதோ அறிமுகம் என்பது ஏதோ மேலோட்டமாக செய்வார் என்று பொதுவாக எல்லாரும் எதிர்பார்த்திருப்பார்கள். ஆனால் அந்த நூலில் படைப்புகளை வழங்கியுள்ள ஒருவருடைய மனமும் கோணக்கூடாது என்பதற்காக, ஒருவருடைய மனமும் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக எல்லா கதைகளையும் படித்து அந்த கதைகளை பற்றிய சில குறிப்புகளை, சில கருத்துக்களை, இது என்ன சொல்ல வருகிறது என்பதை ஒரு சுருக்கமான முறையிலே கோரினார். அது சில கதைகளை அவர் படித்து மறந்திருக்க கூடும். அவரே சொன்னது போல சில கதைகளை பற்றி சில பிழைகளும் இருந்தது. அதை படைப்பாளிகள் அதை பற்றி அவர்களுடைய படைப்புகளை கேட்கின்ற போது கொஞ்சம் வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அனைத்து படைப்பாளிகளும் வரவில்லை என்பது ஒரு ஆறுதலான விஷயம். ஆனால் ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு சில கதைகள் மட்டுமே அதை எதை பற்றியது என்பதை பற்றி சொல்லும் போது கொஞ்சம் மாறுபாடாக சொன்னார். முதியோர் இல்லத்தை பற்றி சில கதைகள் வருவதாக சொன்னார். உண்மையிலேயே அவர் சொன்ன அந்த 2 கதைகளும் முதியோர் இல்லத்தை பற்றி சொல்லக்கூடிய கதைகள் அல்ல, வேறு கதை கருவு கொண்டவை. முதியோர் இல்லத்தை பற்றிய கதை என்பது விருது என்ற கதை மட்டும்தான். அந்த விருது என்பது விருது பெறுவதின் சிறப்பை சொல்லவில்லை. விருது கொடுப்பதாக முடிவு செய்கிறார்கள் ஒரு பத்திரிகையில் ஒரு பெண்மணிக்கு. அவர் நல்ல சிறப்பான பேச்சாளராக அங்கும் போய் பேசிக் கொண்டு இருக்கின்றார், சமூக சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய மாமியாரை முதியோர் இல்லத்தில் அனுப்பியிருக்கிறார். அந்த செய்தி கடைசியில் அவர்களுக்கு தெரிய வருகிறது. தெரிய வந்துட்டு நாம் தவறான முகவரிக்கு வந்து விட்டோம் என்று அவர்கள் கிளம்பி விடுவார்கள். அதுதான் அந்த விருதோட கதை. அதுபோல சில கதைகளில் அவர்கள் மாறி பாடாக சொல்லி இருக்கிறார். அதை பற்றி சொன்னால் நேரங்கள் இன்னும் போகும். சரி, படைப்பாளிகள் அதை பற்றி வருத்தம் கொள்ளாமல், உங்களுடைய கதை என்னவென்பது உங்களுக்கு தெரியும். அதை அவர் 36 கதைகளையும் படித்து நினைவில் வைத்து
அப்படியே அதை சொல்வது என்பது குறிப்பில்லாமல் சொன்னார். குறிப்பிட்டிருந்தால் கூட சரியாக சொல்லியிருக்க முடியும். சில கதைகளை பற்றி அவர் சொல்ல முடியாமல் ஒரு யூகத்தோடு சொல்லி முயன்றிருக்கிறார். எப்படி இருந்தாலும் அவருடைய முயற்சி 36 கதைகளுக்கும் கருத்துக்களை கூற வேண்டும் என்று சொன்னது ஒரு மிகப்பெரிய சாதனை என்பதை விட ஒரு என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. அதுக்கு சரியான வார்த்தை என்னால் கண்டுபிடிக்க முடியல. அது அவருடைய பெருந்தன்மை என்றுதான் சொல்ல வேண்டும். தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிடுங்கி பார்க்க கூடாது என்பார்கள். அதே போன்று அப்பம் தின்ன சொன்னால் புலிய எண்ணி பார்க்க கூடாது என்று சொல்வார்கள். அவர் செய்துள்ள சேவைக்கு, அவர் செய்துள்ள பணிக்கு அவரை குறை சொல்லவே கூடாது. அவருடைய பணி மிகவும் மகத்தான பணி. அவர் செய்துள்ள இந்த நூலுக்காக அவர் செய்துள்ள பணி என்பது மிக மகத்தான பணி. அவரை எத்தனை வார்த்தைகள் கொண்டு பாராட்டினாலும் அது ஈடாகாது. ஆக அவருக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் வழங்குவது, வாழ்த்துக்கள் தேவையில்லை, பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக எனக்கு பேசவே வராது, எனக்கு தகுதியே இல்லை என்றெல்லாம் சொல்லிய அகிலன் பிறகு ஏற்கனவே ஒரு நண்பர் சொன்னது போல சிக்ஸராக அழித்துக் கொண்டிருந்தார் என்று சொன்னது போல நன்கு நல்ல கருத்துக்களை முன்வைத்தார். அவருக்கும் என்னுடைய நன்றியறிதலையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்தபடியாக நிறைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நிறைய பேர்கள் கருத்துக்களை கூறினார்கள். சொல்ல போனால் மேரி ரோஸ்ரீன், விமலா சக்தி முன்னாடியே சொல்லிட்டேன், பாவரசு திருநாதன், முகவை திருநாதன், திரு திராவிடமணி அவர்கள், திருமதி தனலட்சுமி அவர்கள், திரு குணவேந்தன் அவர்கள், திரு தேன்மொழி எத்திராஜ் அவர்கள், திரு சரவணன் அவர்கள், இவர்கள் எல்லாம் மிக சிறப்பான கருத்துரைகளை வழங்கினார்கள். அவருடைய கருத்துரைகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்கள் கூறிய கருத்துக்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். பிறகு நிச்சயமாக அனைவரை பற்றியும் கூறியிருக்கிறேன். இன்னும் நன்றி உரை ஏதாவது இருக்கும். இந்த நூல் வெளியீட்டு என்பது, தொகுப்பு நூல் வெளியீடு என்பது ஏதோ ஒரு விபத்து போல் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு முறையும் நடந்ததுதான். இது ஒண்ணு பெரிய திட்டம் போட்டு பெரிய ஒரு மனித முன்னேற்றத்திற்கு பாடுபடணும், முன்னேற்றத்திற்காக ஒரு பணிபுரியணுங்கிற எண்ணங்கள் எதிர்க்கிறது. அதன் அடிப்படையில் தான் இதெல்லாம் வருகிறது. இருந்தாலும் கூட இதற்கு பெரிய முன்னோசனை முன் திட்டம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு பெரிய தலைவருக்கு 100ஆண்டு விழான்னு சொல்லி 100 கவிஞர்களை வைத்து கவியரங்கம் நடத்துவதாக ஒரு செய்தி வந்தது. அது பற்றி நானும் ஒரு நண்பரும் பேசிக் கொண்டு வந்த போது, நாமும் ஒரு 100 பேரை வைத்து ஒரு கவியரங்கம் நடத்தலாம். தமிழ் உலக கவிஞர் நாள், உலக கவிஞர்கள் நாள் என்று ஒரு நாள் வருகிறது. அந்த நாளில் நாம் கவிஞர்களை வைத்து 100 கவிஞர்களை வைத்து கவியரங்கம் வைப்போம் என்று நாங்கள் பேசிக்கொண்டோம். சரி, அந்த முயற்சி நடந்தது. ஆனால் 100 பேர் வரல. வந்தவர்கள் ஒரு 50 பேர் குறைவாகத்தான் இருந்தார்கள். அவர்களை வைத்து அந்த கவியரங்கம் நடந்தது. ஜூம் வழியாகவே நடத்திவிட்டோம். அடுத்ததாக அந்த கவிதை வந்தது. அந்த கவிதைகளையும் இன்னும் கொஞ்சம் கவிதைகளையும் சேர்த்து ஒரு 50 கவிதைகளையாவது வெளியிட 100 என்ற ஒரு இலக்கு வைத்தோம். ஒரு 50ஐயாவது வெளியிடுவோம்னு சொல்லி ஒரு 50 கவிதைகளாக வெளியிட்டோம். அதுக்கு அடுத்ததாக நான் வேறு தொகுப்பு நூல் வெளியிடும் எண்ணத்தில் இல்லை. திடீரென்று ஒரு நாள் அந்த கவிதை நூலில் ஒரு கவிதை எழுதிய ஒரு பெண்மணி சிறுகதை தொகுப்பு ஒன்று வெளியிடுங்களேன் என்று சொன்னார். நானு எங்கம்மா தொகுப்பு நூல் வெளியிடுறது ரொம்ப சிரமமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் ஒரு உற்சாகம் சிறுகதை தொகுப்பு நூல் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 50 பேருடைய கதைகளை தொகுத்து வெளியிடலாம்னு சொல்லி மாதிரி இறங்கிட்டேன். ஆனா சொன்ன பொண்ணு கதையே அனுப்பல. அதுக்கு பிறகு தொடர்பே கொள்ளல. யாரோ ஒருத்தர் நம்மளை தூண்டி விட்டுட்டு போயிடுறாங்க. அதை வச்சுக்கிட்டு நாம ஒரு பணியை செய்து முடிக்கிறோம். அப்படித்தான் வாழ்க்கையில பல பணிகள் போயிட்டே இருக்குது, பல பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆக அந்த மாதிரிதான் அந்த 2 புத்தகங்களும் வெளியிடக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டது. அப்படியாக வந்தது. 1000 மலர்களே மலருங்கள் என்கிறது என்ற நூலினுடைய
பெயர் காரணம் என்பது நமது அகிலன் சொன்னது மாதிரி மாவோ அவர்கள் சொன்ன வார்த்தைகள் வந்ததுதான் அது. 1000 மலர்களை மலரட்டும், 1000 கருத்துக்கள் மலரட்டும். பல கருத்துக்களும் வரும்போதுதான், மக்களுடைய கருத்துக்கள் எல்லாம் வெளிவரும்போதுதான் சரியான வெளிப்படையான ஆட்சி முறை கொண்டு வர முடியுங்கிற அடிப்படையில இது சொல்லப்பட்டது. இங்கு நாம மனிதகுல மேம்பாட்டுக்கு உதவக்கூடிய கதைகள், படைப்புகளை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் 1000 மலர்களை மலருங்கள், படைப்பாளிகள் நிறைய வாருங்கள், நிறைய எழுதுங்கள், நிறைய மனித உள்ளத்தை மேம்படுத்துவதற்கு பணிபுரியுங்கள் என்று சொல்லும் நோக்கத்தோடு தான் இந்த தலைப்பு வைத்து இந்த நூல் தொகுக்கப்பட்டது. நமது அகிலன் அவர்கள் சொன்னது போல, பணமெல்லாம் தேட வேண்டாம், படைப்புகளை பண்ணுங்கள் அப்படின்னு அவர் சொன்னாரு. அது நம்ம வாழ்க்கையை நாம் கடைபிடிக்க முடியாது, பணம் இல்லாமல் வாழ முடியாது இல்லையா? அதனால் பணத்தை நல்ல வழியில் சம்பாதியுங்கள். பணத்தை சம்பாதிப்பதற்காக என்ன வேணாலும் செய்யலாம், அதை எப்படியாவது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, ஏதோ நமக்குன்னு அமையக்கூடிய தொழிலில், நமக்குன்னு அமையக்கூடிய வேலையில் நியாயமான முறையில் சம்பாதித்துக் கொண்டு பிறகு சமுதாயத்தை பற்றி நமக்கு தோணக்கூடிய கருத்துக்களை, நம் கற்பனைகளை படைப்புகளாக உருவாக்கலாம் என்று கருத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆக மற்றும் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொன்னீர்கள். நேரமும் நிறைய ஆகிவிட்டது, 9 மணி ஆக போகுது. இன்னும் அதிக நேரம் பேசிக்கோ, எனக்கே பசி போய்விட்டது. உங்களுக்கும் அதே நிலைதான் இருக்கும் என்று நிச்சயமாக தெரியும். ஆகவே நீண்ட நேரம் இன்னும் பேசுவதை தவிர்த்து அனைவருடைய கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல கருத்துக்களை சொன்ன, நல்ல அறிமுகத்தை கொடுத்த பாபு சசிதரன் உட்பட அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பையா, மிக சிறப்பான ஒரு ஏற்புரை வழங்குனீங்க. ஒவ்வொருத்தரையும் குறிப்பிட்டு நீங்க வாழ்த்து சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. மிகச்சிறப்பான ஏற்புரை ஐயா, மிக்க நன்றி தங்களுக்கு. இப்போது நம்ம நிகழ்வனுடைய இறுதியாக நன்றியுரைக்கு வந்திருக்கோம். இந்த நிமிர் இலக்கிய வட்டத்தின் 265வது நிகழ்விற்கு சிறப்பித்த அனைவருக்கும் நிமிர் இலக்கிய வட்டம் சார்பாகவும் யாவரும் கீழே ஒரே ஒரு நிமிடம் நன்றி உரை சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சிறு கரெக்டா நரேட் பண்ணுவோம்ல கடைசியா, அந்த மாதிரி எனக்கு ஒரு 2 நிமிடம் கொடுங்க. 2-3 நிமிடம் பேசலாங்களா? சாரா பேசலாங்களா? கேக்குதா? பேசலாம் சார், வாங்க பேசுங்க சார். சரி, வீடியோல வர முடியல. ஐயா சொன்ன மாதிரிதான் பசி கரெக்டா சாப்பிடணும், அதுக்காக இப்பதான் கிளம்பினேன். என்னன்னா 2 தகவல் சொல்லணும். ஒன்று ஐயா சொன்ன மாதிரி ஒரு சில கதைகள் எனக்கே அந்த இன்ட்யூஷன் மைண்ட்ல சொல்லிட்டே இருக்கு, பாபு நீ எங்கேயோ தப்பு பண்ற, அந்த கதை இது மாதிரி இருக்காது அப்படின்றது சொன்னதுனாலதான் எனக்கு தோணுனதுனாலதான் நான் என்னோட உரையிலேயே சொன்னேன், ஒரு சில தவறுகள் இருக்குமோ அப்படின்ற ஐயம் எனக்கு வரும்பொழுது நானே அதை தன்னிலை விளக்கமா கொடுத்தேன். அது எனக்கே தோணுச்சு. அது ஒரு 3 இல்ல 4 கதை அந்த மாதிரி நான் மாத்தி சொல்லியிருக்க கூடும் என்று நான் கருதுகிறேன். 1. 2வது இந்த நூல் ஐயா யாருன்னா ஒருத்தரை நல்ல சிறப்பா பேசக்கூடியவங்களை நம்ம பத்தி பேச வைக்கலாம் அப்படின்னு என்கிட்ட நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு முதல்ல என்ன தோணுச்சுன்னா, இந்த புத்தகத்தை யாருக்கிட்டனா கொடுத்து பேச சொன்னோம்னா நிச்சயமா அவங்க தொகுப்பு நூலை எல்லாருடைய கதையும் பேச மாட்டாங்கன்றது எனக்கு தெரியும். இதுவரை நான் நிறைய தொகுப்பு நூல்களுடைய அறிமுகம், வெளியீட்டு விழாவெல்லாம் நான் பார்த்துட்டேன். அது கதையா இருக்கட்டும், கவிதையா இருக்கட்டும், கட்டுரையா இருந்தாலும் பாத்தீங்கன்னா முதல்ல அந்த தொகுப்பாசிரியர் எல்லாத்தையுமே தொகுத்து இருந்தாலும் அதை பத்தி அறிமுகப்படுத்த பேச வரவங்க எல்லாத்தையுமே பேச மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ இல்ல அவங்களுக்கு எது ரொம்ப ஈஸியா இருக்கோ அதை எடுத்து பேசுவாங்க. பட் அந்த ஒரு பயத்தினால்தான் நான் என்ன சொன்னேன் ஐயா கிட்ட, இந்த நூல் குறித்து நானே பேசுறேங்க ஐயான்னு. அப்ப ஐயா அவருக்கு ஒரு ரெட்டிப்பு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அப்பனா எனக்கு வேலை ரொம்ப சுலபமாயிடுச்சு, நான் யாருன்னு போயெல்லாம் தேட தேவையில்லை, அப்போ நீங்களே பேசுங்க பாபு அப்படின்னுட்டார். எனக்கு ஏன்னா இவங்க எல்லாமே
தன்னுடைய நேரத்தை செலவழிச்சு இந்த 36 எழுத்தாளர்களும் கதாசிரியர்களும் எழுதியிருக்காங்க. ஒருவேளை யாருன்னா ஒருத்தரை விட்டுட்டு பேசுறவங்க பேசினாங்கன்னா அது அந்த எழுத்தாளர்களுக்கு ரொம்ப மன வருத்தம், இல்லை நம்ம கதையெல்லாம் இவங்க அங்கீகரிக்க மாட்டாங்களே என்ற ஒரு எண்ணத்தை கூட அது ஏற்படுத்தக்கூடும் என்பதனாலதான் அந்த தொகுப்பை வந்து நான் பேசணும்னு ஆரம்பிச்ச போதே 36 கதையும் நான் சொல்லணும் அப்படின்னு, அதுவும் குறிப்பில்லாம சொல்லணுன்றதை நான் முதல்ல ஏற்றிட்டேன். ஏன்னா பார்த்து நான் சொல்றது வந்து அவ்வளோ எனக்கு எப்போதுமே அது பிடிக்காத பழக்கம். சேராவுக்கு நிறைய தெரியும். நான் எப்பொழுதுமே அதிகமா பெருசா எழுதி வச்சுலாம் படிக்க மாட்டேன். ஒரு 4 வார்த்தைகள் தான் இருக்கும் என் கையில. ஒரு துண்டு சீட்டு இருக்கும், ரொம்ப சின்ன உள்ளங்கையில அடக்கிற அளவுக்கு ஒரு சின்ன துண்டு சீட்டு இருக்கும், அவ்வளவுதான். அந்த குறிப்பை வச்சுக்கிட்டு தான் நான் 2 மணி நேரம் ஆனாலும் 5 மணி நேரம் ஆனாலும் பேசுவேன். நான் அப்படிதான் நான் பழகி இருக்கேன். அப்படின்னும் போது இந்த 36 கதைன்றது எனக்கு மிகப்பெரிய சேலஞ்சா தான் இருக்கு. அதுதான் முதல்லயே நான் சொல்லும் போதே, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அது உண்மையை சொன்னேன். நீங்க எல்லாரும் சிரிச்சிங்க, கிண்டல் பண்ணீங்க. ஆனா அதுதான் உண்மை. இந்த 36 கதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்பரா நம்ம சொல்ல போறோம், ஒரு டைட்டிலை வச்சுக்கணும், அந்த எழுத்தாளரை வச்சுக்கணும், கிளைமேக்ஸ்ல 4 வரிகள் இருந்தா கூட அதை வச்சு நீங்க கதையை சொல்லிட முடியாது. ஃபர்ஸ்ட் அந்த கதையை முழுசா உங்களுக்கு உள்வாங்கி அது நினைவுல இருக்கணும். அந்த டைட்டில் வரும்போது அந்த கதை வந்துடணும். அப்படி வரலன்னா சில தவறுகள் வரும்ன்றது எனக்கே இன்னைக்கு அதை நான் மனசுல ஓட்டி பார்க்கும்போது அந்த எண்ணம் வந்தது. அது ரொம்ப சுலபமானதும் கிடையாது. இப்போ இந்த மாதிரியான சிறு சிறு தவறுகளையும் வருகின்ற ஏதாவது தொகுப்பு நூல்களில் இன்னும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணணுன்றதை எனக்கு இந்த காலமும் இந்த நிகழ்வும் எனக்கு தலையில ஒரு கொட்டு வச்சிருக்குன்றத நானே உணர்றேன். அப்போ இன்னும் நம்ம வந்து இதற்கு வேற எதனா ஒரு யுக்திகளை மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம இன்னும் கொஞ்சம் இதை செறிவா எப்படி அந்த தவறுகள் கூட வராம எவ்வளோ இன்னும் சிறப்பா பண்ணணுன்றத எனக்கு இந்த நிகழ்ச்சி அறிவுறுத்திருக்கிறது என்பதனை இதுல கூச்சப்படுறதுக்கோ நான் சொன்னது கரெக்டுன்னு சொல்றதுக்கோ வந்து எந்த ஒரு வெட்கமோ கூச்சமோ எனக்கு எப்பொழுதுமே இருந்ததில்லை. தவறுனா அது தவறுதான், அப்படி தான் நான் எடுத்துப்பேன். நான் அப்படி இது வந்து என்னுடைய அறிமுக உரைக்கான விமர்சனம், அப்படிதான் நான் எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வளர முடியும். அப்படி இன்னும் ஒரு 50 கதைகள் 100 கதைகள் வரும்பொழுது 100 கதைகளையும் நினைவில் வைத்து பேசக்கூடிய ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு இந்த வாய்ப்பினை வழங்கிய யாவரும் கேளீர் மற்றும் விரியல் குகனையா அவர்களுக்கும் என் அழைப்பை ஏற்று இதில் பங்கேற்ற அனைத்து என் அன்பு தமிழ் உறவுக்கும் கவி உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றியினை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. இவ்வளோ ஒரு சிறப்பான அறிமுக உரையை உங்களை தவிர வேற யாராலும் கொடுத்திருக்க முடியாது என்பதுல எங்களை யாருக்குமே வந்து ஐயம் இல்லை. அதனால நீங்க வந்து அதை பத்தி பேசணுன்ற இதுவே இல்லை. கண்டிப்பா வந்து உங்களுடைய அறிமுக உரை மிகச்சிறப்பான அறிமுக உரை. இப்போ ஒரு தொகுப்பு நூலை வந்து இவ்வளவு சிறப்பா பண்றது உங்களால மட்டும்தான் முடியும். அது எங்க எல்லாருக்குமே தெரியும். நன்றி ஐயா, மிக்க நன்றி. கருத்து இல்லையம்மா, நிச்சயமாக மாற்று கருத்து எதுவும் இல்லை. அது கூட அவர் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் வச்சு ஒரு கதை வரும்போது அவரை பற்றி சொல்லக்கூடியதெல்லாம் வச்சு அதுக்காக இவர் எவ்வளவு மெனக்கெட்டிருக்காங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை குறிப்பிட மறந்துட்டேன், அதனால இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஆக அவருடைய பணி மகத்தான பணி. அந்த பணியை சின்ன குறை சொல்லிடணும்ங்கிறது எனக்கே வருத்தம் தான். நான் வந்து தொகுப்பாசினால ஒவ்வொரு கதையினுடைய கரு வந்து சரியா சொல்லப்பட்டலைங்கும் போது ஒரு நெருடல் வந்தது. அதனால பேச வேண்டியதா போயிடுச்சு. அது மனசுக்கு வருத்தத்தை தந்திருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மற்றபடி தொடருங்க. நன்றின்னு அவருக்கு. பரவாயில்லையா, அதனால எனக்கு ஒருத்தர் வந்து நம்ம வளரணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா வந்து விமர்சனங்களை ஏத்துக்கிட்டாதான் வந்து வளர முடியும். பாபு சார் ஐயா வந்து இவ்வளவு வளர்ந்திருக்காருன்னா கண்டிப்பா அவர் பல விமர்சனங்களையும் பாராட்டுக்களை விட அவர் விமர்சனங்களை தான் ரொம்ப விரும்புவாருன்னு எனக்கு தெரியும். அதனால இது வந்து எல்லாருக்குமானதுதான். இது இது நீங்க சொன்னது. அதனால இதுல எதுவும் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு எதுவும் இல்லை ஐயா. மிக்க நன்றி ஐயா. 265வது நிகழ்விற்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த புதன்கிழமை மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம். புதன்தோறும் புத்தகம் நிகழ்வில். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.